ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணியை வச்சு சூப்பரான குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமாவோட நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் அப்படின்னு எல்லாத்தோடவுமே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு, சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேங்க. உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். அரை மூடி துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, 2 தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. தாளிக்கிறதுக்காக அரை ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, சின்ன துண்டு 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். முதல்ல நாம் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை முடி துருவின தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாயும் இதோடவே சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் கசகசாவை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இதோட 4-5 முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி அதை சேர்த்துக்கல. அரை ஸ்பூன் அளவு சோம்பு இதோட சேர்த்து நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் எண்ணெய் காஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருட்களை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதோட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் தூவிக்கங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. முதல்லையே 4 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொருள்லாம் சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா மசாலா பொருளெல்லாம் கருகிடும். நல்லா வதக்கின பிறகு இதோட 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. நீங்கள் காஞ்ச பட்டாணி வச்சுருந்தா அதை முதல்லையே பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதோடவே நான் காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டேன். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிக்கலாம். 5 நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கங்க. நமக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கணும். தண்ணி தேவையான அளவு விட்ட பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில கிளறி விட்டுக்கங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோட. நீங்களும் இதே மாதிரி காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.